ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நந்தவனத்துக்கு போய் பூ பறிச்சுட்டு இருந்தாரு. அப்போ குட்டி குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. எங்கடான்னு போய் பார்த்தா அங்க தோசை மரத்துக்கிட்ட ஒரு குட்டி குழந்தை அழுதுச்சு. அப்புறம் அழுதுச்சு. அதை தூக்கி இந்த அப்பா அம்மா இருக்காங்களான்னு பார்த்தாரு. எங்கேயுமே இல்லையா. அப்புறம் அவரா தூக்கின்னு வளர்த்தாரு. வளர்த்தோடனே ஒரு பேர் வச்சார். எந்த பேருன்னா கோதை ஆண்டாள்னு பேர் வச்சார். ஒரு நாள் அவர் கோவிலுக்கு போறதுக்கு ஒரு மாலை தொடுத்து அங்க வச்சுட்டு போனார். அப்போ ஆண்டாள் மாலை எடுத்து கழுத்துல போட்டுன்னு பார்த்தா கண்ணாடியில பார்த்தா. அப்போ பெரிய அல்வா வந்து பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு. அப்புறம் ஆண்டாள் நீ என்ன பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ஒரு மாலைய எடுத்து பெருமாளுக்கு போட்டு விட்டாரு. அப்புறம் புடிச்சிட வந்துட்டு அப்புறம் என்னடா நம்ம தப்பு பண்ணோம்னு யோசிச்சாரு. அப்புறம் அதோடைய தூங்கிட்டாரு. அப்புறம் பெருமாள் கனவுல வந்து ஆண்டாள் பெரிய பொண்ணானோடனே என்னை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன். அப்புறம் பிரியாதுவாருக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்புறம் அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டாள கூட்டின்னு போனாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டாள் சூடி